இப்பொழுது எங்களோடு பேசிய அவர் வளர்ச்சி என்றால் உங்களுக்கு ஆகாதா என்று கேட்டார். வளர்ச்சியை பற்றி எங்களுக்கு சொல்லாதீர்கள். வட மாநிலத்தில் இருக்கிற பல பகுதிகளை விட தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது என்றால் நாங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறதா. வெளிநாட்டிலிருந்து அதிகமாக எண்ணெய் இறக்குமதி செய்கிறோம். எத்தனை காலம்தான் இதையே நம்பிக்கொண்டிருப்பது? இப்படிப்பட்ட திட்டங்கள் வந்தால் பொருளாதாரம் பெருகும் என்று சொன்னார். நான் அவரிடம் சுருக்கமாக சொன்ன ஒரே ஒரு பதில், எனக்கு பொருளாதாரம் தேவையில்லை, எங்கள் மக்களுக்கு வாழ்வாதாரமான உணவு தேவை. குஜராத் மாநிலத்தில் இது போல நிறைய திட்டங்கள் என்று சொன்னார். ஒவ்வொரு மாநிலத்திலும் சில தனித்தன்மைகள் இருக்கின்றன. குஜராத்தில் நீர்வளம் இருக்கிறது, கனிம வளங்கள் இருக்கின்றன. கேரளாவிற்கு போவீர்களானால் நீர் வளம் இருக்கிறது, காடு வளம் இருக்கிறது. கர்நாடகாவிற்கு சென்றால், ஆந்திராவிற்கு சென்றால் அவர்களிடமும் நீர் ஆதாரங்கள் இருக்கின்றன, பல்வேறு விதமான கனிம வளங்கள் இருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தண்ணீருக்கு கூட அடுத்த மாநிலத்தை நம்பி இருக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கிற விவசாயத்தையும் நீங்கள் அழித்து விடுவீர்களானால் எங்கள் மாநிலம் வறண்ட பாலைவனமாக மாறிவிடும் என்பதை தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஏதோ ஒரு திட்டத்தை எதிர்க்கிறோம் என்று கருத வேண்டாம். நான் இங்கு கூடியிருக்கிற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் நாளைய நாடும் உலகமும் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்தவர்கள், நாளை இந்த நாட்டை வழிநடத்தப் போகிறவர்கள் என்கிற காரணத்தால் சொல்கிறேன். இன்னும் சில ஆண்டுகளில் உலகில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா மாறப்போகிறது. இது வரவேற்க வேண்டிய ஒன்று அல்ல. இப்பொழுது சீனா முதலிடத்தில், இன்னும் சில ஆண்டுகளில் இந்தியா முதலிடத்தில். ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. பரப்பளவில் இந்தியாவை போல 3 மடங்கு பெரிய நாடு. அங்கே 150 சதுர அடியில் ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் இங்கே 50 சதுர அடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மக்கள் தொகை பெருகும், உணவு தேவை அதிகரிக்கும். ஆனால் உணவை உற்பத்தி செய்கிற விளை நிலங்களின் அளவு சுருங்கிக் கொண்டே போகும். நீர்வளம் ஒட்டுமொத்தமாக என்ற நிலையில் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அவர் இன்னும் கூட ஒன்றை நான் அவரிடம் சொன்னேன். இது நல்ல திட்டம் என்றால் அந்த ஊர் மக்களை மனமாற்றம் செய்யும். அவர்களிடம் மத்திய அரசு விளக்கம் சொல்லட்டும். அதற்கு பின்னால் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கள். எந்த திட்டமாக இருந்தாலும் தொடர்புடைய மக்களின் ஒப்புதலும் ஆதரவும் இல்லாமல் நிறைவேற்ற முடியாது என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னோம். மாநில அரசு இது கூடாது என்று சொன்னாலும் நிறுத்த தயார் என்று சொன்னார். இப்பொழுது தமிழ்நாட்டிலே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் போராட்டத்தை திரும்ப பெற தயாராக இல்லை. இதை நிறுத்தினோம் என்ற அறிவிப்பு மத்திய அரசிடமிருந்து வந்தால் மட்டும்தான் போராட்டத்தை நிறுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது வெறும் வரட்டுவாதம். நம்முடைய நாட்டின் நலன் கருதி, உங்களுக்கு இன்னொரு நல்ல தகவலை அடுத்த வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் ஜல்லிக்கட்டை நிரந்தரமாக எந்த வகையிலும் நீதிமன்றத்தில் தடை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு தனிநபர் தீர்மானம், என்னுடைய தீர்மானம் விவாதத்திற்கு வர இருக்கின்றது. மாநில அரசு நிறைவேற்றிய சட்டத்தோடு மத்திய அரசும் ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த விவாதம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் நடைபெற இருக்கிறது. நான் திருச்செந்தூரில் பொதுக்கூட்டத்திற்கு போய்விட்டு இந்த வழியாக சென்றேன். மாணவர்களின் எழுச்சியை பார்த்தேன். சில தோழர்கள் என்னையும் வர சொன்னார். இது அரசியல் அல்ல, நான் எந்த சார்ந்தவன் என்ற அடிப்படையில் பேசவில்லை. தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி மாணவர்கள் இன்றைக்கு வீதிக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களோடு சேர்ந்து உணர்வு பூர்வமாக நாங்களும் தமிழன் என்ற அடிப்படையில் உங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறோம். இந்த போராட்டத்தினுடைய வலிமை வெற்றி பெறக்கூடிய குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற நாங்கள் நாடாளுமன்றத்திலும் மத்திய அரசோடும் வாதாடி நிச்சயமாக இந்த திட்டத்தை நிறுத்துவோம். அண்மை காலமாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய இளைய தலைமுறையினருக்கு பொது வாழ்க்கையில் அக்கறை, விளையாட்டுத்தனமாக இருக்கிறார்கள் என்ற கூற்றை முறியடித்து எல்லா நியாயமான பிரச்சனைகளுக்கும் மாணவர்களும் இளைஞர்களும் கிளர்ந்தெழுகின்ற ஒரு ஆரோக்கியமான சூழல் தமிழ்நாட்டிலே உருவாகி இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கின்றது. எதிர்காலத்தை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, இந்த தலைமுறை பார்த்துக் கொள்ளும் என்பதை உலகத்திற்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியை தான் இன்றைக்கு நான் இந்த கல்லூரி வாசலில் பார்த்தேன். மாணவர்களும் மாணவிகளும் உங்கள் தேவைக்காக நீங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கவில்லை. வேலை கிடைக்க வேண்டும் அல்லது வேறு ஏதாவது கேட்க வேண்டியதில்லை. இந்த நாடும் இந்த மண்ணும் நலமாக வந்திருக்கிற
உங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறோம். உங்களுக்காக போராட வேண்டிய இடத்தில் போராடி நிச்சயமாக இந்த நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வராது. துர்க்மெனிஸ்தானிலே பற்றி எறிகின்ற ஒரு எண்ணெய் கிணறு 4 ஆண்டுகளாக அணைக்கப்படாமல் இருக்கின்றது. இது மாதிரி பல பாதகங்கள் வரும். நமக்கு அடிப்படை விவசாயம், நம்முடைய மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்றால் இது போன்ற ஆரோக்கிய தேவை என்பதுதான். போராட்டம் வெற்றி பெறவும் உங்களுடைய உணர்வுகளுக்கு வடிவம் கிடைக்கவும் நாங்களும் துணை இருப்போம் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி உங்கள் அனைவரையும் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. சொல்லுங்க. இது கட்சி போராட்டம் கிடையாது. எந்த கட்சி சப்போர்ட் தேவையாது. மாணவர்களுக்காக நடத்துறது மாணவர்கள் நடத்துறது எந்த கட்சி அனுமதிக்க மாட்டோம். தெரியும் அவ்வளவுதான். இந்த இடத்துல நம்ம மாணவர்கள் தான் பண்றோம். முதல்ல சொன்ன அரசியல் எந்த திட்டமாக இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அரசாங்கம் தான் தீர்க்கணும். அரசாங்கத்தில் குரல் கொடுக்க வேண்டிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகத்தான் நான் வந்தேன். தயவுசெய்து இது மாதிரி காரணம் காட்டி எங்களை புறந்தளிவீர்களானால் நீங்கள் போராடுகிற போது உங்களுக்கு பாதுகாப்புக்கோ அல்லது குரல் கொடுப்பதற்கோ ஆட்கள் இல்லாமல் தயவுசெய்து என்னை ஒரு கட்சிக்காரனாக பார்க்காதீர்கள். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நானும் தமிழ்நாட்டை சார்ந்தவன் என்று அந்த அளவிலே இந்த என்னுடைய உரிமை குரல் அங்கே ஒலிக்கிறது என்பதை நீங்கள் ஏற்பீர்களானால் மகிழ்ச்சி. உங்கள் போராட்டத்தை தொடருங்கள். நாங்களும் சேர்ந்து குரல் கொடுப்போம். நன்றி, வணக்கம். பேசல கேட்டுக்கிறீங்க. இதுக்கு இருக்கக்கூடிய அவங்க பொறுப்பு தயாரா இருக்கிறாங்க. நீங்க இங்கேயே உட்கார்ந்து இப்படியே கத்திட்டுருங்க, அல்லது நீங்க இது இதோட நாங்க முடிச்சுக்கிறோம். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க சொன்ன கை வலிக்குது. இது எனக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு. அதாவது இந்த கல்லூரியுடைய நிர்வாகம் இருக்கக்கூடிய நான் அதுக்கு மேல ஒண்ணு இல்லை. நான் போய் அப்படியே கல்ல நிற்க முடியாது. நான் போய் ரூம் போடுறேன். நீ இங்கே உட்காந்து நல்லா கத்துங்க. எவ்வளவு இதுக்கு மேலேயே நீங்க உட்கார்ந்தீங்கன்னா உங்களை நீங்களே வருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. கல்லூரிக்கு எந்த பண்ண வெளியில உட்கார்ந்துருக்கிறீங்க. இனி சட்டம் ஒழுங்கு ஆர்டிஓ அல்லது கலெக்டர் அவங்க யாரும் வருவாங்க.